ஸோ நம்ம செகண்ட் ப்ரூஃப் கொடுத்தாச்சு. செகண்ட் ப்ரூஃபில் என்ன செஞ்சிருந்தோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ n-1. இப்போது இதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் இல்லைங்களா? adjoint of A equal to determinant of A whole power n-1. So if ஒரு adjoint matrix உடைய determinant value கொடுத்துறாங்க, இதனுடைய வேல்யூ வந்து 3. ஓகே, இதனுடைய வேல்யூ 3. இதனுடைய ஆர்டரும் கொடுத்துட்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதனுடைய ஆர்டரும் கொடுத்துட்றாங்க. ஆர்டர் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த 3 எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 3 - 1 = 2 அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி அதில் இருந்து ஏதாச்சும் 1 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். யூ திங்க் அபவுட் தட். ஓகே ஓகே லிசன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறக்க வேணாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மறக்க வேணாம். ஸோ ஒரு அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறீங்க, அதுவும் கொடுத்த மேட்ரிக்ஸ் ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து அதுக்கு பவர் n-1. வாட் இஸ் திஸ் n? n is the order of the matrix. This is order of the matrix. Order of matrix. 3x3 னா அங்கே 3 வந்துடும், 2x2 னா அங்கே 2 வந்துடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஆர்டர், அந்த nன்றது ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ வி ஷல் மூவ் டு தி தேர்ட் ப்ரூஃப். லிசன் கேர்ஃபுல்லி, எப்படி தேர்ட் ப்ரூஃப் ஒர்க் அவுட் பண்ணலான்னு பாரு. ஸோ ப்ரூஃப் கவனிங்க, புரியும். ஸோ நான் எப்படி கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன செஞ்சலான்னா, லெட்டு ஃபார் எனி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், ஃபார் எனி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் பி. ஸோ கேபிட்டல் பின்னு ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை அசியூம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் லிசன். ஸோ பி இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பி into adjoint of B or adjoint of B into B is equal to determinant of B into IN. Hope you will remember this statement. So இது இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம அங்கே ஏன்ற மேட்ரிக்ஸ் வச்சு எழுதியிருப்போம். இந்த இடத்துல நான் பின்றதை எழுதியிருக்கேன். ஸோ நான் இதுலேருந்து ரெண்டை பிக் பண்ணிக்கிறேன். ஐ வில் பிக் திஸ். நீங்கள் எதை ரெண்டு வேணாலும் பிக் பண்ணிக்கோங்க, நான் இது ரெண்டுத்தையும் பிக் பண்ணிக்கிறேன். அப்போது B into adjoint of B equal to determinant of B into IN. Determinant of B into IN. Okay, listen. இந்த இடத்துக்கும் இந்த தேர்டு ப்ரூஃபை கவனிங்க, இதுக்கும் என்ன இருக்குது பாருங்கள். இந்த பி இருக்க வேண்டிய இடத்துல, அட்ஜாயிண்ட்டுக்கு பக்கத்தில் பி இருக்க வேண்டிய இடத்துல, ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பாருங்களேன். ரீப்ளேஸ் பி பை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த இடத்துல பி இருக்க வேண்டிய இடத்துல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்களேன். உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும் பாருங்களேன். இதில் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்களேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஹியர், இங்கே வந்து அட்ஜாயிண்ட். ஸோ இந்த அட்ஜாயிண்ட், இந்த பி இருக்க வேண்டிய இடத்துல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த பி இருக்க வேண்டிய இடத்துல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு ஐஎன். ஸோ எழுதி பார்க்கணும், எழுதி பார்த்தா தான் கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இது. ஸோ இதை போல் எழுதி வந்துடுங்க. இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படி தான் இருக்குது கொஷினில், அங்கே அப்படி தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்தமாதிரி பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதி அதில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவுக்கு ஹோல் பவர் n-1க்கு ஈக்குவல். ஐ வில் ரீப்ளேஸ் தட் இன் நெக்ஸ்ட். ஓகே ஸ்டெப். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n-1 into IN, right? So then after this
இந்த ப்ரூஃபை பாருங்களேன், இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல ஏன்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இங்கே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n-1 இருக்குது. அதே மாதிரி அங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n-2 இருக்குது. ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் திஸ். அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ், அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் அங்கே புதுசாக இருக்குது இல்லைங்களா, அதனால் இந்த இடத்துல என்ன செஞ்சுறீங்க, ரெண்டு பக்கமும் ஏன்ற மேட்ரிக்ஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் ஏன்ற மேட்ரிக்ஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஸோ யூ ஓன்ட் ஃபர்கெட் திஸ். ஏன்னா அங்கே ஸ்டெப் அந்த மாதிரி இருக்குது, கொஷினில் அந்த மாதிரி இருக்குதுன்றதால நீங்கள் அது கூட கம்பேர் பண்ணி படிங்க அதை. ஸோ அப்போது ஏன்றது அது கூட பெருக்கிக்கிறேன். ஏ இன்ட்டு adjoint of A equal to A into determinant of A whole power n-1 into in into in. இது வந்து ஒரு நம்பர், இது this is not matrix, this is a value. இது ஏதோ ஒரு நம்பர், இது இங்கே இதுவும் மட்டும்தான் மேட்ரிக்ஸ், இந்த ஏவும் இதுவும் மட்டும்தான் மேட்ரிக்ஸ். I என்ற மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை பெருக்கினாலும் you will get the same matrix. So in into A is A. You will finish that. See, இந்த LHS பார்ட்டை பாருங்கள். இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஃபுல்லாக ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ இதில் வந்து அசோசியேட்டிவ்லாம் இருக்குது. இந்த ப்ராக்கெட்டை நான் இப்படி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ இன்ட்டு adjoint of A into adjoint of A, right? ஸோ associative law அந்த ப்ராக்கெட் அந்த பக்கம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இங்கே இதை ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இங்கே அசோசியேட்டிவ் லாவை அப்ளை பண்ணிட்டாதீங்க. இது வந்து திஸ் இஸ் நாட் மேட்ரிக்ஸ், திஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ், திஸ் இஸ் நாட் மேட்ரிக்ஸ், திஸ் இஸ் எ டிட்டர்மினன்ட். ஸோ இதை எடுத்து வெளியே எடுத்து எழுதிருங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n-1 எடுத்து எழுதிட்டு ஏன்ற மேட்ரிக்ஸையும் ஐடென்டி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஏ இட் செல்ஃப், ரைட்? ஏ இட் செல்ஃப். அதுக்கப்புறம் ஏன்ற மேட்ரிக்ஸையும் அட்ஜாயிண்ட்டையும் பெருக்கினா என்ன வரும்? ஏன்ற மேட்ரிக்ஸையும் அட்ஜாயிண்ட்டையும் பெருக்கினா என்ன வரும்? ஏன்ற மேட்ரிக்ஸையும் அட்ஜாயிண்ட்டையும் பெருக்கினா யூ கேன் சே தட் ஏன்ற மேட்ரிக்ஸையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை இப்படி பெருக்கினாலும் இல்லை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் பெருக்கினாலும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன், ரைட்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன். ஸோ அப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னு வந்துடும்? அப்போ இந்த இடத்துல determinant of A into in, determinant of A into in, adjoint of sorry இது இப்படி ஆயிடுச்சு. adjoint of A equal to determinant of A whole power n-1 into A. ஸோ இப்போ இந்த LHSல எதுலாம் மேட்ரிக்ஸ், எதுலாம் மேட்ரிக்ஸ்? இது மேட்ரிக்ஸா? கிடையாது. இது நம்பர், இது மேட்ரிக்ஸ், இது மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் பெருக்கினா என்ன வரும்? இது ஐடென்டி மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸே ஆன்சராக வந்துடும். ஸோ நான் இப்போ இது இப்படி எழுதிக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு adjoint of A equal to determinant of A whole power n-1 into A. We will bring this here. இந்த பக்கம் எடுத்து வரலாம். இந்த பக்கம் எடுத்து வரும்போது இந்த நம்பர், இது மேட்ரிக்ஸ் கிடையாது, this is a number. You can bring this to RHS. ஸோ கீழே வந்துடும் determinant of A. அது அப்படியே நியூமரேட்டருக்கு எடுத்து போனீங்கன்னா determinant of A whole power -1 வந்துடும். அப்போது adjoint of A equal to determinant of A whole power n-1. கீழே வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா determinant of A whole power -1 into A. ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா என்ன செய்யணும்ப்பா? பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ adjoint of A equal to determinant of A whole power n-1 n-2 into A. Most important statement இது. adjoint of A equal to determinant of A அந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் -2, அந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் -2 இன்ட்டு ஏவுக்கு இது ஈக்குவல். இதை நான் ஃபர்தராக யூஸ் பண்ண போகிறேன் வேறு சில இடத்துல. நான் இந்த தேரம் முடிஞ்ச உடனே நோட் கொடுத்து அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதை ப்ரூஃபை வந்து திரும்பவும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.